வெல்கம் டு த ஷோ ஆஃப் அரசியல் நையாண்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த அரசியல் தலைவர்கள் யாரு, அவங்க என்னென்ன நையாண்டி பண்ணாங்க அப்படின்னு சிரிக்க நீங்க ரெடியா இருக்கீங்கன்னா வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப? அரசியல் நையாண்டில நமக்கு வர ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கிறது வேற யாருமே இல்ல, அன்புமணி ராமதாஸ் அவர்கள். ஆக்சுவலி தீவிரமா பிரச்சாரத்துல பேசிட்டு இருக்கும் போது, யோ நான் வெயில நின்று பேசிட்டு இருக்க, வேட்பாளர் நீனே நிழல பேசுற அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு செம்ம காமெடி பண்ணிருப்பாரு. பிற்காலத்துல அது ஒரு மீம் டெம்ப்ளேட்டா ஆச்சு அப்படிங்கிறது உண்மை. வேட்பாளர் நாங்க வெயில நின்றுட்டு இருக்கோம், உட்கார்ந்து இருக்கிறார் வேட்பாளர். எவ்வளவு கஷ்டப்பட்டு வெயில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்க. 10 நாள் உட்கார கூட சேர்ல நின்றுட்டு இருக்கணும். உன்னை நம்பித்தானேடா இந்த நாடே இருக்கிறது. கடமை செய்யும் நேரத்தில் கண்டபடி தூங்காதே, போடா. அடுத்த இந்த லிஸ்ட்ல பார்க்க போறது ரம்மி நாயகன் சரத்குமார் தான். இவர் ஏன்னா ரம்மி நாயகன் அப்படி சொல்றேன்னா, இவர் ரம்மி அப்படிங்கிற ஒரு ஆப்புக்கு வந்து பயங்கரமா ப்ரொமோட் பண்ணாருங்கிறது தெரியும். பட் அதுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனைகள் அந்த ஆப்ல வந்தனால அதுல சரத்குமார் தான் நடிச்சிருக்காரு. ஸோ இனிமே வந்து இவர் ரம்மி நாயகன் அப்படி சொல்லி பேரை சொல்லி கூப்பிட்டுட்டாங்க. இவரோட ஸ்பீச்சே பாத்தீங்கன்னா பல ட்ரோல்ல போய் தான் முடிஞ்சிருக்கு. இப்ப அதே மாதிரி ஒரு ஸ்பீச்சை கொடுத்திருந்தாரு, அதுவும் மறுபடியும் ட்ரோல்ல போயே முடிஞ்சிருச்சு. நான் இந்த கூட்டத்திலே இந்த விழாவிலே ஒன்றை மட்டும் மீண்டும் ஒரு வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது ஆசைப்படுகின்றேன். தாயின் வயிற்றிலே கருவுற்றிருக்கும் போது நீ எந்த ஜாதியின் என்ன ரொம்ப ஜாம் ஆகுது. பிறகு பள்ளி பருவத்தில் கூட பிறருடன் வாய் கொளறதா இல்லையா, தண்ணி குடிக்கலாமா இல்லையா? எங்கடா எப்பவுமே நம்ம அரசியல் நையாண்டில ஒருத்தர் வராம இருக்கவே மாட்டாரு, அதுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அவரோட காமெடிஸ் பாத்தீங்கன்னா அப்பப்ப பெருசா பேசப்பட்டாலும் இந்த வீடியோ பிற்காலத்துல ஒரு பெரிய மீம் டெம்ப்ளேட்டாவே ஆச்சு. அதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, நீங்களே பாத்துக்கிறீங்க. இப்போ நான் சொல்றேன், இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். மக்களாக உங்களுக்கு செஞ்ச சாதனைகளோட பட்டியலை சொல்லவா? சொன்னா இன்னைக்கு ஒரு நாள் போதாது, இப்பவே கண்ண கட்டுது. அடுத்த லிஸ்ட்ல நம்ம யார் பார்க்க போறோம்னா, ஸ்டாலினுடைய மகள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பத்தி தான். இவர் கட்சி தொடங்கி பல கேள்விகள் வந்து இவர் மேல வைக்கப்பட்டுச்சு. அப்போ உதயநிதி ஸ்டாலின் என்ன பதில் சொன்னாரு அப்படிங்கிறது பயங்கர ட்ரோல்ல முடிஞ்சாலும், என்ன இவர் பயமே இருக்க மாட்டேங்குது, விஜய் அவர்கள் எவ்வளவு ஓட்டு எடுப்பாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கதறல்களும் இருந்துச்சு. நடிகர் விஜய் வந்து அரசியலுக்கு வரதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஏன் இப்படி பாக்குறாரு? அடுத்த லிஸ்ட்ல கடைசியா பார்க்க போறது வேற யாருமே இல்ல, நம் நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள் தான். ஆனா இவர் தமிழ் பேச ரொம்ப ட்ரை பண்ணுவாரு, அது வந்து பாராட்டத்திற்குரியது. பட் தமிழ் என்னதான் பேசினாலும் கொஞ்சம் காமெடியா அங்கங்க பாஸ் மாறினா கூட எவ்வளவு பெரிய காமெடியா மாறிடுது. அதே மாதிரி தாங்க மோடிக்கும் நடந்திருக்கு. அம்புமிக்க சகோதரா சகோதரிகளே, வணக்கம். தமிழ் மாநிலக்கம் ஜாக்கிரதை. அவளை கிளம்ப பச்சா வேண்டாம், மனுஷ உயிரோட விளையாடாதீங்க. அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். பாரம்பரியத்திற்கும் உங்களுக்கும் நான் தலை வணங்குகிறேன். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இடம் எடுக்கிறீங்க? இந்த வீடியோல நீங்க 5 அரசியல் தலைவர்கள் பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச அந்த அரசியல் தலைவரோட நெய்யாண்டி எது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.